மத்தியிலே அவர்கள் கோமந்தாஜி அவர்கள் கர்த்தரை துதிப்பார். ஆமென். எழுந்து நின்று ஆரம்பிப்போம். கால்களை முற்றில் தான் உட்கார்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்புறம் எழுந்து நின்று ஆரம்பிச்சு கண்களை மூடி ஆண்டவரே துதிக்கிறார். துதிக்கிற ஆண்டவர் அவியானவரே துதிக்கிற 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிற 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 ஆண்டவரே துதிக்கிற 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 அப்பா, உமக்கு ஒப்பான தேவன் உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவர். எஸ், உமக்கு ஒப்பான ஒரு தெய்வம் உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவர். அப்பா கர்த்தாவே, தேவர்களில் எவ்வளோ சொன்னா ஆண்டவரே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட உன்னதமானவர் நாம் ஆராதிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. அதே பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுமா, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? அகைன் ஒன் டைம். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுமா, வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. சொல்லுமா, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்று. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். சொல்லுமா, நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுமா, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? சொல்லுமா, ஹல்லேலூயா. வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, நம்ம அப்பேற்பட்ட தேவன் நம்ம ஆராதித்துக் கொண்டு இருக்கோம். நம்முடைய ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எல்லாம் எவ்வளவு தேவன் முக்கோடி யார சொன்னாலும் நம்ம தேவன் தான் உயர்ந்தவர், நம்முடைய தேவன் தான் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிற 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 அப்பா அப்பா துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை காலையில நாங்க ஆராதிக்கிறோம், மாலையிலும் ஆராதிப்போம், இரவும் ஆராதிப்போம், நடு மத்தியான வேலையில் ஆராதிப்போம். தாவீது சொல்வது போல எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். எஸ், அவன் சொல்றான், அப்பா ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். எஸ், நம்ம வாயில நம்ம அதிகமா பேசும்போது ஆண்டவர் குறித்து பேசணும். எஸ் எஸ் எஸ், ஆண்டவர் குறித்து நம்ம பேசணும். என்னமா ரொம்ப சோகமா, நான் சோகமா, கர்த்தர் மாற்றுவார். அப்படி நம்ம பேச கத்துக்கணும்னா சூப்பரா இருக்கும் நம்ம லைஃப். எஸ் எஸ் எஸ். என்ன ரொம்ப வெறுப்பா இருக்கு, என் வெறுப்பை மாத்தி சந்தோஷமாட்டு மாத்துவார். எஸ் எஸ், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ், ஆண்டவருடைய வசனங்களை சுட்டி காட்டி வாழாங்க. எஸ், நம்ம லைஃப் அப்படிதான் சுட்டி காட்டி நிறைய வசனங்களை படிச்சு நல்லா மெமரியா வச்சுக்கணும், டெய்லியும் படிக்கணும். யாராவது ஏதாவது நேரங்களை நம்ம சோர்ந்து போற நேரங்கள் வசனங்களை சொல்லி எஸ், அதுல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களை மாற்றும். சொல்லுவோமா,
ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை. ஆண்டவரே உங்களுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டுவோமா? ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்கப்பா, ஹல்லேலூயா. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. பரம்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. பரம்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. வெளிப்பாட்டு பாடு. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. சொல்லாமா? ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுமா சத்தமா? ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதித்து துதித்து போறத அவருக்கென்று நம் ஊழியர்கள் செய்ய வேண்டும். நமக்கு சபை கற்றுக் இந்த சபைக்காக நம்ம யாராவது கூட்டு கொண்டு வரோமா? இந்த சபைக்காக நான் என்ன செய்கிறேன்? ஆண்டு கேட்கிறேன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார் ஆண்டு கேட்கிற இந்த நாள்ல. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவருக்காக இன்னும் அதிகமா நான் ஜெபம் பண்ணுவேன். என் சபைகள் ஆத்மா பெருக, அதுக்காக ஏதாவது நான் முயற்சி எடுப்பேன். என்னங்க வாழ்ற வாழ்க்கை ஆண்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கோம்? நீ வீடு கட்டிக்கிறியா? இல்ல நீ முன்னேறி அதுல நீ ஆண்டவருக்காக நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிற்பாடு எல்லாம் கூட கொடுக்க போற. நீ தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நம்ம காரியம் கத்த செய்து கொண்டிருப்பான். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார். என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. தேவனின் இருதயத்தில் எக்கம் ஒன்றை நான் கண்டேன். தேவனின் இருதயத்தில் எக்கம் ஒன்றை நான் கண்டேன். என்னை அனுப்பும் தேவா, என்னை பயன்படுத்தும். பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டுவோர் யாரும் இல்லையே. ஆண்டவரே, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக செல்வார். என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவர்களை பார்த்து கூப்பிடுறாங்க, நீ எனக்காக ஊழி செய்ய மாட்டேயா, எனக்காக நீ எழும்ப மாட்டாங்க, எனக்காக இந்த சபைக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வர மாட்டாங்க. இந்த சபைக்கு நம்ம வரணும். நமக்கு வீட்டு பக்கத்துல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த சபைக்கு நீங்க கூட்டுவாங்க.
நீங்க கிறிஸ்துவத்தை ஊழித்த ஒரு சின்ன வெற்றியை பார்த்துட்டீங்க. எஸ், நம்ம கூட பழகிறவங்க, எஸ் நம்ம கூட பழகிறவங்க, பேசுறவங்க. நமக்கு 10 பேர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூட எங்க சுத்துவோம். ஆனா நம்ம கூட சுத்த இந்த சபைக்கு கூட்டுவாங்க. ஒரு நாள் சபைக்கு கூட்டுவாங்க, கூட்டு வந்து ஒரு சபை ஆராதனை அட்டன் பண்ண வைங்க. போகும்போது நீங்க அவங்களுக்கு ஏதாவது தேவையான வாங்கி கொடுத்து அனுப்புங்க. எஸ், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எஸ், ஆண்டவருக்காக நீங்க எங்கேயோ ஓட வீடு பக்கத்துல பேசுற நண்பர்கள், பழகுகிறவங்க, போன்ல நெருங்கி உறவாடுறவங்க. எஸ், ஆண்டவர் அறியாம இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. அவர்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண நம்ம சபைக்கு கொண்டு வரணும். எஸ், அவர்கள் எல்லாம் கொண்டு வரணும். எஸ் எஸ் அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டோட இருதயத்தை நீ உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாரையாவது நம்ம சபைக்கு கொண்டு வாங்க, யாரையாவது நம்ம பழகுகிறவர்கள், நண்பர்கள், யாரையாவது ஆண்டவர் கேட்கிறார். அவர்கள் ஆண்டருடைய குரல் அவர் கேட்கிறார். என் காரியமா யார் போவாங்க? யாருக்காகலாம் ஓடுறவன் நம்ம அப்பா ஏசப்பாக்க என்னைக்காவது ஓடி இருக்கோமா? ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்காங்க. யாரோ மாமா கூப்பிட்டா வரோம், என் சித்தப்பா கூப்பிட்டா வரோம், என் அண்ணன் தம்பி கூப்பிட்டா வரோம். யாராருக்கும் நம்ம சப்போர்ட்டா போய் நிக்கிறோம், யாராரு கூட எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். என்னைக்காவது ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமா கூட்டு வந்து சபையில நம்ம உட்கார வைக்கணுங்க. இதுதாங்க ஒரு பெரிய பாக்கியம். எஸ், ஒருத்தர் உட்கார வைக்க முடியாதான் நம்மளால? நமக்கு ஏதாவது பிரச்சனை 10 பேர் குடும்ப சண்டை போடுறோமே, அது அழிந்து போற ஒரு காரியம். ஆனா சபையில ஒரு எழுப்புதல், யாராவது ஒருத்தர் கொண்டு வராங்க, ஒருத்தர் கொண்டு அந்த ஆத்துமாவை பாதாளத்தை தப்பு வைக்கிறீங்க. எவ்வளவு பேர் ஒரு மினிஸ்ட்ரிஸ், எவ்வளவு பேர் ஊழியம். கடைசி வரை நம்ம பாடிட்டு இருக்கிறதால நம்ம ஆண்டவருக்காக பாடி துதித்து சத்துரு முறித்து ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடல் உணர்ந்து இந்த வரிகளை மட்டும் ஸ்டாண்ட்ஸா மட்டும் பாட போறோம். ஏசு பாடும் பொழுது நான் அடுத்த வாரம் சிலர் கண்டிப்பா கூட்டு வர போறேன். இது கர்த்தருடைய குரல். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்று நான் கண்டேனே. தேவனின் இருதயத்தில் ஏக்கம் ஒன்றை நான் கண்டேனே. பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டுவோர் யாரும் இல்லையே. பார்வை இழந்த ஜனம், பாதை காட்டுவோர் யாரும் இல்லையே. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாக செல்வார்? என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. என்றும் கர்த்தரின் சத்தம் இன்றும் தொனிக்கிறதே. ஆண்டவரே அப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உமக்கென்று நான் ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கென்று என் சபைக்கு ஆத்துமாக்கள் கொண்டு வருகிற நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஒரு முடிவு எடுக்கிறேன். இயேசுவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வீடு பக்கத்துக்கு சபைக்கு நான் கொண்டு வர போறேன். நான் பழகுகிறவங்க கொண்டு வர போறேன். அந்த கடைக்கார என் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது கொண்டு வர போறேன். அந்த அண்ணன் எங்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார், அவர் சபைக்கு நான் சொன்னா வருவார். எஸ் எஸ் எல்லாரும் கொண்டு வர போறேன். எங்க மாமாவை நான் கொண்டு வர போறேன், எங்க சித்தப்பாவை கொண்டு வர போறேன். எஸ் என் நாத்தனாரை கொண்டு வர போறேன். எல்லாருக்கிட்ட என்கிட்ட நல்லா பேசுறாங்க, நான் சொன்ன கண்டிப்பா. எஸ் அவங்க வரலன்னு சொன்னாலும் ஒரு முறை எனக்காக நான் வர வைக்க போறேன். எஸ் ஒரு முறை வந்து ஆகணும். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன்கிட்ட வராதுங்க, அதுக்கப்புறம் என்னங்க வருது? எஸ் எஸ் ஹல்லேலூயா. என்ன ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இன்னைக்கு யாரையாவது நான் ஒருத்தரை சபைக்கு கொண்டு வரேன். ஒரு மாசத்துக்கு ஒருத்தர், வாரத்துக்கு கூட வேணாங்க, மாசத்துக்கு ஒருத்தர் அவங்க இங்க ஸ்டாண்ட் பண்றாங்களோ இல்லையா, ஒரு முறை நீங்க கூட்டு வந்து விட வேண்டியதான் கடமை. எஸ் கர்த்தர் பார்த்துப்பாரு. அடுத்த காரியம் தேவன் பேசுவார். எஸ் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுறேன். இனி மாசத்துக்கு ஒரு வேளை நான் இந்த சபை கொண்டு வர போறேன். எஸ் எனக்கு தெரிந்தவர் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு யாராவது தெரிஞ்சு கூட உட்கார வச்சு கூட்டு வருவேன். பார்க்கல எப்படியா நான் ரெடி பண்ணுவேன். எஸ் எஸ் நான் ஒப்பு கொடுக்குறேன். எஸ் யாராவது ஒரு என்னோட கூட்டு வந்து சபை சந்தித்து கேட்க வைப்பேன். ஒப்பு கொடுக்குறேன். நீங்க பொறுப்பெடுத்துக்க
உமக்கென்று அந்த யார் நமக்கு காரியமா அந்த உமது காரியமா நான் போறேன். ஏசப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன். யாரு போல நீங்க கேட்க நான் போறேன் ஆண்டவர். யாரு போல என்ன ஆண்டவர் நான் போறேன் ஆண்டவர். நான் உமக்கென்று ஊழியம் செய்யறேன். உமக்கென்று நான் ஆத்துமாக்களை ஆதாரப்படுத்துறேன் ஆண்டவர். உமக்கென்று நான் போறேன். என் பக்கத்துக்கு உமக்கு நான் கூட்டு வரேன் ஆண்டவர். நான் வரேன் ஆண்டவர். கண்டிப்பா ஆண்டவர் நான் வரேன் ஆண்டவர். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். என்னை எடுத்து பயன்படுத்துங்க. என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவர். என்னை உங்களோட வல்லமையினால் நிரப்புங்க. உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்புங்க. எஸ் என்னை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்துறதுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட நான் ஐயா ஜோன் பண்ண மாதிரி ஒப்பு கொடுத்து சபைக்கு ஆளுகளை கூட்டிட்டு வரணும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்த இந்த நல்ல ஆண்டவரை இன்னும் அறியாத ஜனங்கள் அறியபடியாக நீங்கள் அவர்கள் என்ன பண்ண சபைக்கு கூட்டிட்டு வரணும். அது பெரிய ஆசீர்வாதம். இப்ப நம்ம ஒரு படம்